அதில் நண்பா இது என்ன டாஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த டாஸ்க் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தா தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் மேனோட காரை திருடுறது தான். சரி வாங்க திருடல போகிறோமா, இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி போடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கொள்ளை அடிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான காரு அதாவது ஆமணியில் தான் நிறையா டிவியில் பார்த்துருக்கேன் கொலை பண்ணுவாங்கன்ட்டு. அதனால் ஆமணியை தூக்கிட்டு வந்தாச்சு. அங்கங்கே அடிக்குது. சரின்னு பார்த்தீங்கன்னா எப்படியா அந்த வண்டியை தூக்கலாம், அவன் என்னையே தாண்டி போகிறேன். என்னடா ஆனால் இந்த வண்டியை தொட்டோம்னா கன்ஃபார்மாக போலீஸ் பிடிக்கும். ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில, பையன் போலீஸ் ஃபோன் அடிக்கிறதுக்குள்ளே நான் பிடிச்சிட்டேன் போல இருக்குது பையனை. வண்டியை பார்த்தீங்கன்னா சுத்தமாக டேமேஜ் பண்ணிட்டு அந்த சைடு தள்ள ஆரம்பிச்சிட்டேன். தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக முன்னாடி போய் நின்றுட்டேன். என்னால் நிறைய டிராஃபிக் ஆகி போச்சு. அங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வண்டி எனக்கு பின்னாடி நிற்கிது. சேர்ந்து பார்த்தீங்கன்னா இறங்கி வண்டியை தூக்கியாச்சு கைஸ். இந்த மித்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் போலீஸ் எதுவும் என்னைய பிடிக்கல. சரிங்களா, உங்களை யாராச்சும் போலீஸ் இந்த வண்டி தூக்கும்போது பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த வண்டி தூக்கணும் இல்லை வேறு எதாவது டாஸ்க் முடிக்கணும் அப்படின்னு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இந்த வண்டியை டேரெக்டாக நம்ம இடத்துக்கே கொண்டு போய் பார்க் பண்ணியாச்சு.